அப்ப 2008 வரைக்கும் நான் முஸ்லீமா தான் இருந்தேன். அன்னைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், மூத்த ஊழியர்களுக்கு என்னுடைய தாத்தாவுடைய பேரை சொன்னா நல்லா தெரியும். பாஸ்டர் மைக்கேல் சொன்னா நல்லாவே தெரியக்கூடிய அளவுக்கு அதிபயங்கரமான ஒரு ஊழியத்தை செய்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நபர். அவர் மீட்டிங்காக வீட்டுல கிளம்பினார்னா மீட்டிங் நடக்கிற இடத்துல இருக்கிற பிசாசு ஆட ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அனல் புறக்கிற ஊழியத்தை பண்ணின ஒரு தாத்தாவுடைய பேரை நான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ ஒரு கிராமத்துல, ஏதோ ஒரு பட்டணத்துல, ஏதோ ஒரு மூலையில பிறந்த ரியாஸ் போல ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும்னா ஆமென் இந்த ராஜ்யத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். 4.5 வருஷம் எங்களுக்கு பிள்ளை கிடையாது. 4.5 வருஷம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கல குழந்தைய. 2025வது வருஷம் ஆமென் கர்த்தர் எங்களுக்கு ரெட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆண் தலைமுறைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். நவம்பர் மாசம் 30ஆம் தேதி காலையில 6 மணிக்கு என் மனைவியினுடைய ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது என் பையன்ல, எங்களுடைய 2 பசங்கள்ல ஒரு பையனுக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட் இல்லைன்னு சொன்னதுனால என்னுடைய ஒரு பையன் வயிற்றிலேயே மரிச்சு போயிட்டான்றதுனால ஆமென் ஸ்தோத்திரம், இன்னொரு பையனையாவது காப்பாற்றணுன்றதுக்காக என் மனைவிக்கு எமர்ஜென்சி சிசேரியன் பண்ணாங்க. அன்னைக்கு ப்ரீமெச்சூரா. ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அவனையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நான் சொல்லுகிறதுக்குரிய காரியம் ஆமென், நான் ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ன்றதுனால இயேசுவை ஆராதிக்க கூடாது. என்னை விட்டு எதை இழந்தாலும் நான் அவர் ஆராதனை செய்யறதை விட்டுற மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.